இன்று நாம் தியானிக்க போகிற வேதாகம பகுதி பார்த்திங்கன்னா 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம். 10வது அதிகாரத்தில் நாம் திருப்புவோம், வாசிக்கலாம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில், அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. கவனிங்க, இந்த வேதாகமத்தினுடைய பகுதி நமக்கு அறிய வேண்டும் என்று சொல்லி போதிக்கிறது என்றுனா, நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழே இருந்தார்கள். நாமும் எதுக்கு கீழே தான் இருக்கிறோம்? பாட்டு பாடணும், ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். இது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தேவன் பவுல் மூலமாக அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்து எழுதுகிறார். அவர்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாகவும் சமுத்திரத்தின் வழியாக நடந்து வந்தார்கள். என்ன சமுத்திரத்தின் வழியாக நடந்து வந்தார்கள்? செங்கடலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை என்ன பண்ணாங்க? கடந்து வந்தார்கள். யோர்தானை கடந்து வந்தார். இது பிரிக்கவே முடியாது. இங்கேருந்து அண்ணாண்ட போனோம் அப்படின்னா அந்த கடலை தாண்டி தான் என்ன பண்ண முடியும்? போக முடியும். அன்றைக்கு கால்நடையாய் ஜனங்கள் புறப்பட்டு போனார்கள். அவங்க புறப்பட்டு போகும்பொழுது ஈஸியான வழியை தேர்ந்தெடுப்பார்களா, இல்லை கடினமாக சுற்றின்னு போகிற வழியை தேர்ந்தெடுப்பாங்களா? ஈஸியான வழியை தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் மோசே ஒரு கடினமான பாதையை என்ன பண்ணார்? தேர்ந்தெடுத்தார். அவர் தேர்ந்தெடுக்கல, தேவன் தேர்ந்தெடுத்து கொடுத்தார், இந்த வழியாக போங்க அப்படின்னு. அங்கே கூட அவங்க இப்படி போகலாம், நீ இப்படி கூட்டின்னு வந்துட்டியே, எப்படி இந்த கடலை தாண்டி போகிறது என்று சொல்லி அங்கே ஜனங்கள் மோசேயை தொந்தரவு செய்ய ஆரம்பித்தார்கள். ஆனால் மோசே என்ன செஞ்சார்? கோலை நீட்டி தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணார். செங்கடலுக்கு நேராக கோலை நீட்டி என்ன பண்ணுறாரு? ஜெபம் பண்ணுறார். நான் ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவர் தானே அந்த வழியை நடத்தி வந்தார். இப்போ ஆண்டவர் தானே அந்த வழியை காட்டணும். நடந்தது உங்களுக்கு தெரியும். செங்கடல் இரண்டாக பிரிந்தது. செங்கடல் இரண்டாக பிரிந்தது. 2 பக்கமும் சுவர் போல தண்ணீர் நின்றது. ஜனங்கள் அதன் வழியாக என்ன பண்ணாங்க? ஜனங்கள் அதன் வழியாக நடந்து அக்கறைப்பட்டார்கள். இது எதை காட்டுகிறதுன்னு சொன்னால், நீங்களும் நானும் கவனிக்கணும். அங்கே விட்டுருங்க, அது முடிஞ்சு போச்சு, எனக்கு தெரியும் வராதுன்னு. இங்கே பாருங்கள், இருந்தாலும் நம்ம மேலே இருக்கிற குறையை நமக்கு என்ன பண்ணிக்கணும்? சரி செஞ்சவங்க தான் அமைச்சது. என்ன நடந்தது? அவர்கள் அந்த தண்ணீர் மூழ்கி இருக்கணும் இல்லையா? தண்ணீர் இருந்தால் அந்த தரைக்கும் தண்ணீர் அந்த அளவுக்கு அந்த உயரத்துக்கு நின்ற தண்ணீர் என்ன பண்ணியிருக்கணும்? அவங்கள மூழ்கி இருக்கணும். இப்போ அது எதற்கு அடையாளம் தெரியுமா? ஞான ஸ்நானத்துக்கு அடையாளமாக அன்றைக்கு ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அந்த சமுத்திரத்தின் வழியாய் நடந்தார்கள். இன்றைக்கி நீங்களும் நானும் கூட ஜலத்தினால் முழுவதுமாக என்ன பண்ணியிருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அன்றைக்கே ஞானஸ்நானன்றதை ஒன்று அவ்வளோ லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஆண்டவர் ஏற்படுத்தியிருந்தால் மோசே சேர்த்தே போயிருப்பார். எல்லாருக்கும் என்ன பண்ணியிருக்கணும்? ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு தண்ணியில் ஞானஸ்நானம் கொடுத்து என்ன பண்ணியிருக்கணும்? கரையேற பண்ணியிருக்கணும் இல்லையா? ஆண்டவர் பாருங்கள், நான் உங்களை உலகத்திலிருந்து என்ன பண்ணிட்டேன்? பிரித்து எடுத்து என் வழிக்கு உங்களை நடத்த போகிறேன். என் வழியில் நீ நடக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு என்ன தேவை? பேசுங்கம்மா. உங்களுக்கு என்ன தேவை? ஞான ஸ்நானம் தேவை. அப்போது
எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படும் பொழுது அவர்கள் ஏன் செங்கடல் வழியாய் தேவன் நடத்தினார்னா, அவர்கள் இப்பொழுது தேவ மகிமையை கண்டு அவருடைய அற்புதத்தை கண்டு அவருடைய அந்த தண்ணீருக்குள்ளாக மூழ்க வேண்டும். ஆமேன். அப்படி நடத்துகிறார் ஆண்டவர். அப்படி உள்ளே வராங்க, நடந்தார்கள், அக்கறைப்பட்டார்கள். அதை தான் இங்கே சொல்கிறார். எல்லாரும் மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றால், நீங்கள் எல்லாரும் இன்று ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு, அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஞான போஜனத்தை புசிக்க அமர்ந்திருக்கிறீர்கள். ஆமேன். ஆமாவா இல்லையா? இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சொல்லுங்கள், என்ன பண்ண போகிறோம்? போஜனம் பண்ண போகிறோம். என்ன போஜனம்? ரா போஜனம். இயேசு கற்றுக் கொடுத்தார் ரா போஜனம். ராத்திரியில் அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு இதை புசிகள் என்று சொன்னார் இல்லையா? அதை நாம் எல்லோரும் என்ன பண்ண போகிறோம்? ஞான போஜனத்தை. அது என்ன போஜனம்? நமக்கு ஞானம் வரணும். அந்த அப்பத்தை பிற்கும் பொழுது கிறிஸ்துவாகிய அந்த தேவனுடைய சரீரத்தை நான் என்ன செய்கிறேன்? இன்றைக்கி பிட்டு ஒரே அப்பத்தை நாங்கள் எல்லாரும் ஒரு மனதாக என்ன பண்ணுறோம்? பிட்டு புசிக்கிறோம் என்கிற அந்த ஞானம் நமக்கு வேண்டும். அந்த ஞான போஜனத்தை அவர்கள் வானத்திலிருந்து வந்த மன்னாவினால் புசித்தார்கள். எல்லாரும் ஒரே மன்னாவை தான் என்ன பண்ணாங்க? அன்றைக்கி புசித்தாங்க. ரெண்டாவது, ஒன்று ஞான ஸ்நானம், ரெண்டாவது ஞான போஜனம். என்னது அது? அப்பம். சரிங்களா? அப்பம். மூன்றாவது, எல்லாரும் ஞான பானத்தை குடித்தார்கள். மோசே கண்மலை என்ன பண்ணார்? பேசினார், தண்ணீர் புறப்பட்டு வந்துச்சு. மோசே கண்மலை அடித்தார், தண்ணி புறப்பட்டு வந்துச்சு. எல்லோரும் என்ன பண்ணாங்க? குடித்தாங்க. இப்போ ஒவ்வொன்றுத்தையும் இது நம்ம அங்கே போய் எடுத்து பேசணுன்னா நேரம் இருக்காது இல்லை, அதனால் நான் உங்களுக்கு அப்படியே சொல்லிடுறேன்னே. ஆமாவா? ஓகேவா? இல்லை போயிடலாமா? அங்கங்கே வந்து ஒவ்வொரு சம்பவத்துக்கும் போனால் நான் எடுத்துகிட்டு வந்து பிரசங்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கவனிங்க. இப்போ ஞான ஸ்நானம் எடுத்தார்கள், ஞான போஜனத்தை புசித்தார்கள், ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில், அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை யார்? கிறிஸ்துவே. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்கள், நீங்களும் நானும் கிறிஸ்துவினால் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவின் சரீரமாக ஞான போஜனத்தை புசித்து கிறிஸ்துவின் இரத்தமாகிய ஞான பானத்தை குடித்து இனி இப்படி இருக்க போகிறோம். எப்படி? வாசிங்க, அடுத்து வாசிங்க. எப்படி இருக்கணும்னு சொல்லி தேவன் நமக்கு கட்டளை கொடுக்கிறார். இது எல்லாம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய மோசேயினால் வழிநடத்தப்பட்டவர்கள் செய்தார்கள். ஆனால் துக்கத்தோடு ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறார் அப்போஸ்தலன். என்ன வார்த்தை தெரியுமா? அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. இப்போ கையில் பக்கத்தில் பிடிங்க. நீங்கள் என்ன தான் ஞானஸ்நானம் எடுத்து ராபோஜனம் எடுத்தாலும் எல்லார் மேலேயும் ஆண்டவர் பிரியமாக இருக்க மாட்டார். ஆமேன். செய்தி அதுதான். நம்ம பாஸ்ட்டு சாதாரணமாக எல்லாருக்கும் என்ன பண்ணிக்கிறாரு? கொடுத்துட்றாரு திருவிருந்து. சிலர் என்கிட்ட கேட்பாங்க, அவர் தப்பு செய்கிறாரு பாஸ்டர், அவருக்கும் கொடுக்குறீங்களே பாஸ்டர்? அவருடைய தப்பு அவருக்கும் தேவனுக்கும் தெரிய போகுது. நான் ஏன் கொடுக்காமல் கூட போகிறேன்? அன்றைக்கி தேவன் கொடுக்காம விட்டாரா? எல்லாருக்கும் கொடுத்தார். எல்லாருக்கும் மன்னாவை கொடுத்தார். எல்லாருக்கும் என்ன கொடுத்தாரு? எல்லாரும் யூதாசை அடுத்து என்ன பண்ண போகிறான்? அவன் அடுத்து காட்டி கொடுக்க போகிறான்னு தெரியும். அடுத்து அவன் பெரிய தப்பு பண்ணுறான்னு தெரியும். அப்படி இருந்து அவனுக்கு என்ன பண்ணார் கையில்? இன்றைக்கி சிலருடைய கேள்வி, நீங்கள் எப்படி கொடுக்கலாம்? நான் என்ன பார்த்து, நான் எப்படி கொடுக்காமல் இருக்கலாம்? புரிஞ்ச ஒரு ஆவியல் சொல்லலாம். நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் எப்படி? ஒரு சிலர் கேட்குறீங்க, நீங்கள் எப்படி பாஸ்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நல்லா சிலர் வந்து, நான் பரிசுத்தவான், நான் குடிக்கிறது இல்லை, நான் எந்த விதமான தப்பு செய்கிறதில்ல, நான் யாருக்கிட்டேயும் இந்த மாதிரிலாம் நான் அவலட்சணமாக நடந்துக்கிறது இல்லை, நான் யாரையும் எறும்பு கூட நான் என்ன பண்ணுறதில்ல, துரோகம் பண்ணுறதில்ல, நான் பரிசுத்தவான் தெரியுமா? இவர் எப்படி பக்காவாக பாவம் செய்கிறான், அவனுக்கு கொடுக்குறாரு, இவர் ஊழியக்காரரே. ஆமென்.
அப்படின்னு நான் சொல்லுவேன்னா, அப்படி சொல்கிறவங்க அவங்க இயேசு இல்லைன்றவங்க. ஆமென். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இவர்கள் எல்லாம் பண்ணினார்கள். ஞான போஜனத்தை குடித்தார்கள், ஞான போஜனத்தை புசித்தார்கள், ஞானபானத்தை குடித்தார்கள். ஆனால் அப்படி இருந்தும் அவர் எல்லார் பேர்லையும் என்ன பண்ணதே இல்லையா? பிரியமாக இருந்ததில்லை. ஆண்டவர், இப்பவும் சொல்கிறேன், நம்ம ஆண்டவர் அடிக்கிறவர் தான், ஆனால் அதை விட அவர் நம்ம மேலே அன்பு வச்சு நம்ம அரவணைக்கிறவர். நிறைய பேருக்கு அடிக்கிறவங்கள பார்த்தா தான் பயம், அன்பு காட்டுறவங்கள பார்த்தானா கிடையாது, பயமே கிடையாது. ஏன்னா அடிக்கு தான் வலி தெரியுது, அன்புக்கு என்ன தெரில. அது அன்பு காட்டுறவனுக்கு தான் வலியாக தெரியுது. நீங்கள் யாருக்கு பயப்பட போகிறீங்க? நீங்கள் எத்தனை முறை அவரை அடித்தாலும், நீங்கள் எத்தனை முறை அவரை சிலுவையில் அறைந்தாலும், அது எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு, அது எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு, வா வா என்று கைப்பிடித்து கூப்பிட்டு தோள் மேலே கரம் கொடுத்து உன்னை கட்டி அணைக்கிற அன்பான நேசர் அவர். அவர் ஒரு நாளும் ஒருவரையும் வெறுக்கிறவர் அல்ல. அவர் ஒரு நாளும் ஒருவரையும் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. அவர் எல்லாரையும் நேசித்து ஏற்றுக்கொண்டு தன் பக்கமாக இழுத்து கொண்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய நற்கிரியைகளை செய்து கொண்டே இருக்கிற ஒரு நல்ல கர்த்தர் நமக்கு உண்டு. நாம் என்ன செய்வோம்? நாம் நேசிக்கிறவர்களுக்கு தான் நாம் நன்மை செய்வோம். ஆனால் அவர் அப்படிப்பட்டவர் அல்ல, தனக்கு துரோகம் செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்கிறவர். அல்லேலூயா. அந்த தேவன் ஆதியில் இருந்த தேவன், இஸ்ரவேல் ஜனங்களோடு நடந்த தேவன், அவர்களோடு வியாபித்து அவர்களோடு கூடவே அவர்கள் செய்கிற அத்தனை காரியங்களையும் பார்த்து கொண்டு அவர்களோடு கூடவே நடந்து வந்த தேவன். அவர்கள் அத்தனை பேரையும் அவர் என்ன பண்ணலையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேசித்த எல்லாரையும் பிரியமாக ஏற்றுக்கொள்ளலையா? அப்படி இருந்தும் அவர்கள் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. வனாந்தரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஆமேன். என்ன பண்ணாங்களா? வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள். அப்படின்னா என்ன? ஒரு சில காலகட்டம் வரும்போது அவர்கள் ஞான போஜனத்தை குடித்தார்கள், ஞான போஜனத்தை புசித்தார்கள், குடித்தார்கள், ஞானசனம் எடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் ஆண்டவர் நேசித்து கொண்டே வந்தார். ஆண்டவர் அவர் மேலே பிரியமாக இருந்துகிட்டே இருந்தார். ஆனால் ஒரு சில பேரில், அதிகமான பேர்களிடத்தில் அவர் என்ன பண்ணலையா? பிரியமாக இருல. அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவில் இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு என்னவா எழுதப்பட்டிருக்குதா? திருஷ்டாந்தங்களாக, வெளிப்படையாக, வெளியரங்கமாக எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நீங்கள் அன்பான தேவனை ஆராதிக்கிறீர்கள். அவர் உங்கள் மேலே பிரியமாக தான் இருக்கிறார். ஆனால் அதை நீங்கள் உங்களுக்கு சாதகமாய் பயன்படுத்தி கொண்டு இன்னும் நீங்கள் பாவத்தில் நிலைத்திருக்கக்கூடாது என்று சொல்லி இந்த வார்த்தைகளை நமக்கு திருஷ்டாந்தமாக சொல்லுகிறார். அப்படின்னா என்னென்ன காரியங்களில் நாம் மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து மனம் திரும்பி அவருடைய ஞான பானத்தையும் அவருடைய ஞான போஜனத்தையும் நாம் புசிக்க வேண்டும், நாம் குடிக்க வேண்டும் என்பதை இன்று இந்த காலை வேளையில் நீங்கள் தெரிந்து கொண்டு திருவிருந்தில் பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். முதலாவது 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல. நம்பர் 1 நோட் பண்ணி வச்சுங்க. நம்பர் 1, ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், திருவிருந்தில் பங்கு பெறுகிறவர்கள் விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது. விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது. விக்கிரக ஆராதனைக்காரர் ஆகக்கூடாது. நம்பர் 1 என்னது? விக்கிரக ஆராதனை சொல்லுங்கள், கூடவே கூடாது. தேவனை பின்பற்றுகிறவர்கள் விக்கிரகத்தை நாடக்கூடாது. ஆமேன். விக்கிரகம் என்றால் என்ன?
தேவன் இருக்கிற இடத்தில் தேவனை தூரம் வைத்து வேறு எதை வச்சாலும் விக்கிரகம், வேறு எதை வைத்தாலும் அது விக்கிரக ஆராதனை. ஆமென், அல்லேலூயா. சாப்பாடு விக்கிரகம், அளவுக்கு அதிகமாக புசிக்கவும் குடிக்கவும் எழுந்தார்கள். உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க? புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருந்தார்கள் என்கிறபடின்னு சொல்லப்பட்டிருக்கு. உலகத்தில் இருக்கும் ஜனங்களுக்கு தேவனை தவிர்த்து எல்லாம் செய்து கொண்டிருப்பார்கள். எதையெல்லாம் செய்வாங்க? தேவனை ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் ஆண்டவரை மறந்துடுவாங்க. புசிப்பார்கள், குடிப்பார்கள், உட்கார்ந்து விளையாடு. இதெல்லாம் வெளியரங்கமாக சொன்னால் நீங்கள் கஷ்டப்படுவீங்க. அதனால் வசனத்தை சொல்லிடுறேன், நீங்களே புரிஞ்சுங்க. நம்பர் 1, விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் என்ன பண்ணாதீங்க, ஆகாதிருங்கள். 2வது, வேசித்தனம் பண்ணாதிருங்கள். என்ன பண்ணாதீங்க? ஒரே நாளில் 24,000 பேர் செத்து போனாங்களா? இங்கே 23,000 பேர்னு போட்டிருக்கார் பவுல். அங்கே அம்மா நீ போயிட்டு வாம்மா, இந்த சிலுமிஷன் திருப்பி ரெடி ஆகிட்டு கூப்பிட்டானான்னு தெரில. அல்லேலூயா. கவனிங்க. 2வது, வேசித்தனம் பண்ணாதிருங்கள். 3வது 9ஆம் வசனம், கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள், அதுபோல் நாமும். 2வது கிறிஸ்துவை. 3வது என்ன பண்ணாதீங்க? 1, விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது, விக்கிரக ஆராதனை பண்ணக்கூடாது. போட்டோவாக இருந்தாலும் மாலையாக இருந்தாலும் விக்கிரக ஆராதனையாக இருந்தாலும் மாலையாக இருந்தாலும் அப்புறம் கயிறாக இருந்தாலும், கயிறு, கால் கயிறு கருப்பு கயிறு, கையில் சிவப்பு கயிறு, கழுத்தில் ஜெபமாலை, சிலுவை. ஆமென். இதெல்லாம் எதுக்கு அடையாளம்? விக்கிரக ஆராதனைக்கு அடையாளம். நல்ல நாள் கெட்ட நாள், அமாவாசை, செத்தவங்களுக்கு ஃபோட்டோ வச்சு சாப்பாடு வச்சு படைக்கிறது விக்கிரக ஆராதனை. பணம் அதிகமாக சேர்ப்பதற்காக தேவனை மறந்து பணத்தின் பின்னாடி ஓடுறது விக்கிரக ஆராதனை. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தில் நம்ம உல்லாசமாக வாழ்வதற்கு வாங்கக்கூடிய அத்தியாவசியமே இல்லாத பொருட்கள் விக்கிரக ஆராதனை. இப்படி ஏராளமான விக்கிரக ஆராதனை இருக்கிறது. விக்கிரக ஆராதனை ஒரு நாளும் விசுவாசிகள் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. நீங்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் அவர்கள் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். 2வது ஒரே நாளில் அவர்கள் விபச்சாரம் பண்ணி வேசித்தனம் பண்ணி 24,000 பேர். என்னாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனம் வரை நம்ம பார்க்கும் பொழுது தேவன் அனுப்பிய வாதையில் 24,000 பேர் மரித்தார்கள் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே தேவன் கவனிங்க, ஒரே நாளில் 23,000 பேர் இங்கே சொல்கிறார். பின்னர் ஒரு 1000 பேர் என்ன பண்ணியிருப்பாங்க? அதுக்கு பிற்பாடு பின்னாடி 1000 பேர் என்ன பண்ணியிருப்பாங்க? இறந்துருப்பாங்க. அது கணக்கு விட்டுருங்க. அதை நீங்கள் கேட்பீங்க. அதுதான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் பாஸ் அங்கே 24,000 பேர்னு சொல்கிறீங்க, இவர் 23,000 பேர். சத்தியம் ஒன்று தான். 23,000 பேர் 24,000 பேர் அதுக்கு பின்னாடி சேர்த்து போயிருக்கலாம். நம்மளுக்கு இந்த ஒன்று கூட விட்டு வைக்க மாட்டாங்க. அதில் கூட ஒரு கேள்வி. அதனால தான் உங்களுக்கு தெளிவாக இங்கேயே சொல்லிடுறேன். அழிக்கப்பட்டார்கள். அங்கே பாருங்கள், ஆண்டவர் அதனால தான் தேவன் விபச்சாரத்தை பாவத்தை வெறுப்பதோடு மட்டும் இல்லாமல் வெளிப்படையாக அதுக்கு தண்டனை போடுகிற விதமாக, தடை போடுகிற விதமாக யாத்திராகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. இன்றைக்கி தேசத்தில் சர்வ சாதாரணமாக உலகத்தில்
விபச்சாரம் சர்வசாதாரணமாக தன் மனைவி விட்டுட்டு இன்னொரு மனைவியோடு சுற்றுகிற ஒரு சாதாரண ஒரு பழக்க வழக்கமாக இன்றைக்கி மாறிக்கொண்டிருக்கிறது உலகத்தில். தேவன் ஏற்படுத்தியது ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற நிலைமையில் ஆதாமுக்கு ஏவாளைத்தான் தேவன் கொடுத்தார். ஆனால் இன்றோ என்ன நடந்து கொண்டிருக்குது? தான் திருமணம் செய்து கொண்டு தான் பிள்ளைகளை பெற்று வளர்த்து அவர்களை ஆளாக்கிற பிற்பாடும் இன்னொரு பெண்ணோடு கூட ஊரை சுற்றுவதும் இன்னொரு பெண்ணோடு கூட தொடர்புகளை வைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அவலட்சணமான ஒரு கேவலமான ஒரு பிழைப்பு அருவருப்பு இந்த தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதை தேவன் வெறுக்கிறார். ஞானஸ்நானம் எடுத்து தேவ சபையில் அங்கம் வகிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் என்ன செய்ய வேண்டுமா? விக்கிரகாராதனை செய்யக்கூடாது, ரெண்டாவது வேசித்தனம் பண்ணக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை தொல்லைகள் தன் கட்டிய மனைவினால் தனக்கு கஷ்டங்கள் நெருக்கடிகள் வந்தாலும் இறுதி வரை அவர்களோடு கூட வாழ்ந்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டுமே ஒழிய இப்படிப்பட்ட பாவத்தில் நாம் ஈடுபட கூடாது. உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. மூன்றாவது பாருங்க, 9வது வசனம். அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. என்னாகமும் 21ஆம் அதிகாரம் 4வது 9வது வசனத்தில் 4லிருந்து 9 வரை வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழியின் நிமித்தம் ஜனங்கள் மனம் அடிவடைந்தார்கள். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். ஆமென். இன்னைக்கு அநேகர் ஊழியக்காரருக்கு விரோதமாக சாதாரணமாக என்ன பண்ணுறாங்க? பேசுறது. ஊழியக்காரரை சாதாரண வம்பு கிழகிறது. ஊழியக்காரரை குறித்து தவறாக பேசிக்கொள்ளுகிறது. அவர்கள் வழிநடத்துவதை குறித்து தப்பாய் விலகி கொள்ளுவது. நீங்கள் மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்தில் வந்து மனமகிழ்ச்சியோடு இருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் ஊழியர்கள் உட்கார்ந்து ஜெபித்து வசனத்தை படித்து உங்களுக்கு போதிக்கிறார்கள், உங்களை வழிநடத்துகிறார்கள். ஆனால் இவர்கள் அவர்களுக்கு விரோதமாக என்ன பண்ணாங்களா? பேசினதினால் பாவம் செய்தோம் என்று சொல்லி அறிக்கை செய்கிறார்கள். அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனால் அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும் அழிக்கப்படாதிருங்கள். 8ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை நோக்கி உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து முறுமுறுத்து பாம்புகளால் என்ன பண்ணாங்களாம்? அழிக்கப்பட்டார்களாம். இன்றைக்கி நீங்களும் அழிக்கப்படாது இருக்க வேண்டுமானால் கிறிஸ்துவ ஊழியரை என்ன செய்யாதீங்க? என்ன பார்க்காதீங்க? டெஸ்ட்டு பண்ணி பார்க்குறது. என்ன பண்ணி பார்க்குறது? பரீட்சை என்ன? டெஸ்ட். பரீட்சை பாராதிருப்போமாக. கிறிஸ்துவை என்ன பண்ணாதீங்க? பரீட்சை பார்க்காதீங்க. பார்க்கலாம், இது எப்படி நடக்குது பார்க்கலாம், கிறிஸ்து செய்வாரா அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாதீங்க? பரீட்சை பாராதிருப்போமாக. இப்போ சொல்லுங்கள், ஃபஸ்ட் என்னது? விக்கிரகாராதனை செய்யாதிருங்க. யார் என்ன சொன்னாலும் நல்லது, நல்ல நாள் கெட்ட நாள், இதை கூட நீ கூட செய்யக்கூடாதுமா அப்படின்னு கேட்டால் கூட நோ, கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் அதை என்ன பண்ணாதீங்க? செய்யாதிருங்கள். 2, வேசித்தனம் பண்ணாதிருங்கள். 3,
கிறிஸ்துவை என்ன பண்ணாதீங்க, பரீட்சை பாராதிருப்போமாக. 10வது வசனம் வாசிங்க. அதுபோல நீங்களும் முறுமுறுக்காது. 4வது முறுமுறுக்காதீங்க. என்ன பண்ணாதீங்க, முறுமுறுக்காதீங்க. என்னாகும் 16ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் வாசிங்க. மறுநாளில் இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, என்னதான் முறுமுறுத்து, நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொன்று போட்டீர்கள். சபையார் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூடி ஆசரிப்பு கூடாரத்துக்கு நேரே பார்க்கிற போது மேகம் அதை மூடினது, கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டு. என்ன முறுமுறுத்தாங்க? 14ஆம் வசனம் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம்ல, வாசிக்க 14:1. சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள், ஜனங்கள் ரா முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்தில் செத்து போனால் நான் நலமாக இருக்கும். திருப்பி திருப்பி சொல்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் முறுமுறுக்கிறது என்ன தெரியுமா? அங்கேயே இருந்திருக்கலாம், எங்கேயே இருந்திருக்கலாம். நீ நிறைய பேர் முறுமுறுக்கிறது என்ன தெரியுமா? புருஷன் மனைவி கிட்ட முறுமுறுக்கிறது, மனைவி புருஷன்கிட்ட முறுமுறுக்கிறது. என்ன முறுமுறுக்கிறது? எங்கேயே இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கோம், எங்கேயே இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கோம். சொல்ல மாட்டீங்க. எகிப்தில் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். எகிப்தில் அவன் வேலை வாங்கினாலும் கடுமையாக வேலை செஞ்சாலும் வேலைக்கு என்ன கிடச்சிது சொல்லுங்க? சாப்பாடு கிடச்சிது. இந்த மாதிரி வனாந்தரத்தில் நல்லது செய்வார்னு இப்படி வனாந்தரத்தில் அங்கே போ இங்கே போ, இதை பின்பற்று அதை பின்பற்று, அதை செய் இதை செய்ன்னு சொல்லி ஆண்டவர் கட்டளையாக போடுறாரு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க? மோசேயின் பேரிலும் ஆரோனின் பேரிலும் முறுமுறுத்தார்கள். அதுபோல் நீங்களும் என்ன பண்ணாதீங்க, முறுமுறுக்காதீங்க. அல்லேலூயா. உண்மை தானே? நிறைய பேர் பாஸ்டர் பேர்லையும் பாஸ்டர் அம்மா பேர்லையும் முறுமுறுக்கிறீங்க தானே? ஒத்துக்கிறேப்பில் முறுமுறுக்கிறீங்க தானே? முறுமுறுக்காதீங்க. என்ன மர்மர், அது பேர் இங்கிலீஷில் என்னது? மர்மரி. முறுமுறுக்கிறது அப்படியே சும்மா ஏதாச்சும் ஒன்று அப்படியே நைன் சொல்லுவாங்க பார்த்தியா? சும்மா முடிஞ்சுதான். கத்தரை ஏற்றுக்கணும், அவ்வளோதான். திரும்பி எதை பார்க்கக்கூடாது. ஏறு காலை போய் ஒருத்தன் பிடிச்சிட்டான், மாடு ஓடியும் போது இப்போ ஏறு ஓட்டணுமா, எனக்கு கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு திரும்பி பார்க்கணுமா? பிடிச்சிட்டு இல்லை. அதனால தான் பாட்டு பாரு. கலப்பையில் கை வைத்திட்டோம், இனி திரும்பி பார்க்க மாட்டோம். காடானாலும் மேடானாலும், எப்படி வந்த ஆண்டவர் பின்னாடியே இப்படி தான் வந்து, காடானாலும் மேடானாலும் கத்தருக்கு பின்னடப்போ, கலப்பையில் கை வைத்திட்டோ, இனி திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கோடி பீடித்திடுவோ, நாங்கள் வீரநடை நடந்திடுவோம். அல்லேலூயா. ஆமென். எனக்கு கருத்து தெரிஞ்ச நாள்லேருந்து கிறிஸ்தவனாக வாழ்ந்துட்டுருக்கிறேன். எனக்கு கருத்து தெரிஞ்ச நாள்லேருந்து இந்த பைபிளை படிச்சுட்ருக்கிறேன், ஊழியம் செஞ்சிட்ருக்குறோம். இன்ன வரைக்கும் இந்த மகத்துவமான அன்புள்ள ஆண்டவரை கண்டதுக்கு பின்னாடி பின்னாடி போகிறதுக்கு ஒரு நாளும் ஒரு சந்தர்ப்பமும் எங்களுக்கு வந்தாலும் திரும்பி பார்க்கவே இல்லை. இன்னும் எத்தனையோ 30 ஆண்டு விசுவாசிகள் கூட பின்மாறி இருக்கிறாங்க. ஊழியம் செய்து ஊழியத்தை விட்டு சுத்தரவங்க இருக்கிறாங்க. அவர்கள் முறையாய் தேவனை அறியவில்லை என்றே நான் சொல்லுவேன். அவர்கள் முறுமுறுத்து தேவன் இதுவரை தங்களுக்கு செய்த அற்புதங்களை அதிசயங்களை மறந்தார்கள். சும்மாவா நடக்க முடியும்? செங்கடலை 2 பிரித்து அதுக்குள்ளே நடக்கிறது சாதாரண விஷயமா? உலகத்தில் எங்கே ஆகிலும் எப்பொழுது ஆகிலும் இப்படி நடந்தது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? நான் உங்களை பார்த்து கேட்குறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தாங்க, பார்வோன் சொன்னான் போய் நைல் நதி ரத்தமாக மாறிடுச்சின்னா. அந்த மோசே வந்து நதியை தன் கோலால் அடித்த போது அது என்னவா மாறிச்சின்னாரு. திரும்பவும் நைல் நதி ஆற்று தண்ணீர் மாதிரி தூய தண்ணீர் போல மாறிடுச்சு. இதெல்லாம் பார்த்தார்கள்.
பாம்பை தூக்கி கோலை தூக்கி போட்ட உடனே அது சர்ப்பமாக என்ன பண்ணுச்சு, ஒவ்வொருத்தரும் கடிக்கு ஓடியது. திரும்ப போய் அதனுடைய வாளை பிடித்த போது அது கைகளில் இருந்த செங்கோலாக என்ன பண்ணுச்சு, மாறியது. எத்தனை வாதை, 10 வாதைகளை தேவன் அனுப்பினார். அந்த வாதைகளுக்கு பிற்பாடு அவர்களை அழைத்து கொண்டு வரும்போது செங்கடல் 2ஆக பிரித்து அதன் வழியாய் ஞானஸ்தானத்துக்கு அடையாளமாய் அவர்களை சமுத்திரத்தில் வழிநடத்தினார். சாப்பாடு கேட்டாங்க, சாப்பாடு கொடுத்தார், மன்னாவை கொடுத்தார். தண்ணி கேட்டாங்க, தண்ணியை கொடுத்தாரு. கொஞ்ச நாள் ஆள் இல்லை. உடனே மோசேக்கு என்ன ஆச்சோ தெரியல, இனி நம்மளை வழிநடத்த போகிறது என்ன தான் கன்றுக்குட்டி தான் சொல்லி தன் காதுகளிலும் கைகளிலும் நம்ம தன்னுடைய பெட்டியில் இருந்த எல்லா நகைகளும் கொண்டு வந்து எரித்து கன்றுக்குட்டி உருவாக்குனாங்களாம். இதெல்லாம் எதனுடைய அடையாளம் தெரியுமா? முறுமுறுப்புக்கு அடையாளம், தேவனை பரீட்சை பார்த்ததுக்கு அடையாளம். நீங்களும் இன்று முறுமுறுக்கிறீங்களா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், முறுமுறுப்பு இதோடு என்ன பண்ணுங்க, உங்களை விட்டு ஒழிச்சிருங்க. நீங்கள் பிடிச்ச கொம்பு புளியங்கொம்பு தான். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் உறுதியை பிடித்தவர் எப்படிப்பட்டவர்? அவர் உண்மை உள்ளவர், அவர் உறுதியானவர். அவரை நான் தாராளமாய் நம்பலாம், அவரை தாராளமாய் பின்பற்றலாம். அவரை நம்புகிற ஒருவர் மேலும் குற்றம் சுமராது என்று தேவன் சொல்லுகிறார். கத்தருங்க. 1 விக்கிரக ஆராதனைக்காரர் ஆகாதிருங்கள். 2 வேசித்தனம் பண்ணாதிருங்கள். 3 பரீட்சை பார்க்காதிருங்கள். 4 முறுமுறுக்காதிருங்கள். 5வதுக்கு வாங்க. 12ஆம் வசனம் வாசிங்க. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென். இனி எப்படி இருங்க? எச்சரிக்கையாயிருங்க. ஆமாம், அவர் பிரசங்கம் பண்ணி நான் எப்படி இருக்கிறேன் பார், நான் நல்லா தான் இருக்கிறேன், அவர் தான் இப்படியாக இருக்கிறாரு, நாங்கள் நல்லா தானே இருக்கிறோம் அப்படின்னு சிலர் என்ன பண்ணிக்கிறது, தங்களை நிற்கிறேன் என்று தங்களுக்குள்ளே நினச்சிக்கிறது. தங்களுக்குள்ளே என்ன பண்ணிக்கிறது, நினச்சிக்கிட்டு தங்களுக்குள்ளே தங்களை உயர்த்தி கொண்டு தங்களை மெச்சிக்கொள்வது. தங்களை தேவனை நம்பாமல் மனிதர்களை நம்புவது, தேவனை நம்பாமல் உலகத்தில் இருக்கிறவைகளை நம்புவது. ஆமென், அல்லேலூயா. அப்படி இருக்கிறவர்கள் இன்றைக்கு மனம் திரும்ப எச்சரிக்கையாக இருங்க. இறுதி காலத்தில் இருக்கிற உங்களுக்கும் இப்படிப்பட்டவைகள் சம்பவிக்கக்கூடாது என்று உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி இதை தேவன் எழுதி வைத்திருக்கிறாராம் பவுல் மூலமாக. அப்படியானால் இந்த காரியங்களிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்று 14ஆம் வசனம் சொல்லுகிறது, எனக்கு பிரியமானவர்களே விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள், உங்களை நீங்களே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். ஆமென். நீங்களே என்ன பண்ணுங்க, கொஞ்சம் நிதானித்து பாருங்க. உண்மைதான், நம்மகிட்ட தப்பு இருக்குது தான். ஆண்டவரே, இதிலிருந்து நான் மீண்டு வர, இந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் வெகுண்டு மீண்டு வெளியேறி வர என்னால் என்ன ஆகும்? என்னால் ஒன்றுமே முடியல ஆண்டவர். நானும் எவ்வளவோ முயற்சி எடுக்கிறேன், பாவத்தின் கட்டிலிருந்து வெளியே வரணும், இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறணும். நான் எவ்வளோ ஜெபிக்கிறேன், நான் எவ்வளோ நடந்து கொள்ளுகிறேன், ஆனாலும் என்னால் முடியலன்றவங்க இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் முழங்கால் படியிட்டு, தேவனே என்னை என்ன பண்ணுங்க, ரட்சிங்க ஆண்டவரே, இந்த ஒரு சில பாவத்திலிருந்து என்னை என்ன பண்ணுங்க, மீட்டு எடுங்க ஆண்டவரே. என்னால் எனக்கே தெரியுது ஆண்டவரே, நான் செய்கிறது தவறு தான் ஆண்டவரே, எனக்கு நன்றாய் தெரியுது தான் ஆண்டவரே, என்னை தயவாக என்ன பண்ணுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்க. அவருடைய தயவு நாடி பாருங்களேன், அவருடைய கிருபையை கேட்டு பாருங்களேன், அவருடைய சமூகத்தில் உங்களை விட்டு கொடுத்து பாருங்களேன். நிச்சயமாக நான் சொல்லுவேன், அவர் உங்களை என்ன பண்ணுவார், பரிசுத்த மாக்குகிற தேவனாக இருக்கிறார். 16ஆம் வசனம், நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா. நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க, இந்த அப்பத்தை சாதாரணமாக நினைக்காதீங்க, அது உங்களை ஆசீர்வதிக்கிறது. எல்லாம் சொல்லுங்கள், இந்த அப்பம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம். ஆமாம், கிறிஸ்துவினுடைய ஐக்கியம். கிறிஸ்துவின் பிள்ளைகள் ஐக்கியத்தோடு இருக்கணும். உலக ஐக்கியத்தை கட் பண்ணுங்க, தயவு செய்து சொல்கிறேன். உலகத்தினுடைய ஐக்கியத்தை என்ன பண்ணுங்க, கட் பண்ணுங்க.
உலகத்தில் ஐக்கியமாக இருந்தால் உலகத்தில் இருக்கிறவங்க 4 வார்த்தைகளை பேசி என்ன பண்ணுவாங்க? உங்களை கிறிஸ்துவினுடைய ஐக்கியத்திலிருந்து கெடுக்க பார்ப்பாங்க. தயவு செய்து சொல்கிறேன், ஒரு அளவோடு உலகத்தாரோடு பேசுங்க, ஒரு அளவோடு உலக ஜனங்களோடு பழகுங்க. உலக சிந்தையாக இருக்கக்கூடிய விசுவாசிகளோடு கூட நீங்கள் பழகாதீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? என்னை சுற்றி இப்படி தான் இருக்கிறாங்க பாஸ்டர், நாங்கள் என்ன பண்ணுறது? அதனால தான் இந்த பவுல் சொல்கிறாரு 1ஆம் வசனம் 11:1 நீங்கள் என்னை பின்பற்றுங்க. என்னன்னு சொல்கிறாரு? நீங்கள் என்ன பண்ணுங்க? பின்பற்றுங்க. ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? அவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? கிறிஸ்துவை மாத்திரமே சார்ந்து கொண்டு, கிறிஸ்துவுக்காகவே வாழ்ந்து கொண்டு, கிறிஸ்துவை மாத்திரமே பிரியப்படுத்தி கொண்டு, கிறிஸ்துவுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறது போல் அவர் சொல்கிறார் என்னை பின்பற்றுங்க. இப்போ நான் கூட சொல்லலாம், உங்களை மாதிரி தான் நானும் உலகத்தில் இருக்கிறேன், நீங்கள் இருக்கிற தெருவில் தான் நானும் குடியிருக்கிறேன், நீங்கள் வாழ்கிற இடத்துல தான் நானும் வாழறேன், உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களோடு கூட தான் நானும் பழகிறேன், உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள்கிட்ட தான் நானும் பொருள் என்ன பண்ணுறேன்? வாங்குகிறேன். உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களோடு தான் நான் என்ன பண்ணுறேன்? போய் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்குறேன். உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களோடு தான் நானும் என்ன பண்ணுறேன்? கல்யாண காட்சிக்கு போகிறேன், வரேன். ஆமீன். ஏன்னா அவங்கள என்ன பாதிக்க முடியல, ஆனால் உங்களை மட்டும் ஏன் பாதிக்கிறாங்க? ஏன்னா உங்கள் ஐக்கியம் கிறிஸ்துவோடு இன்னும் டீப்பாக என்ன பண்ணல? சொல்லுங்கள். இல்லை, கிறிஸ்துவோடு உங்களுடைய ஐக்கியம் இல்லை. ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தினுடைய பாத்திரத்தினுடைய மேன்மை உங்களுக்கு தெரியல. ஆமேன். அது தெரிந்து விட்டா நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்க. கவனிங்க, அவர் சொல்கிறார், மேலும் சொல்கிறார், நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் சொன்னேன், கிறிஸ்துவ சபைக்குள் நடக்கக்கூடிய எந்த நல்ல நிகழ்ச்சிகளிலேயும் எல்லாரும் பங்கு பெறுங்க. இப்போ புரியுதா ஏன் சொன்ன அந்த வார்த்தைன்னு? ஏன்னா இங்கே சொல்கிறாரு, நாம் எல்லாரும் அநேகரான அங்கங்கே பல இடங்களிலிருந்து வந்திருக்கிற நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். என் கையில் இருக்கிற இந்த அப்பம் எல்லாரும் ஒரே அப்பத்தில் எல்லாருக்கும் என்ன பண்ணுறோம்? நம்ம பிட்டு கொடுக்குறோம். அப்போ நம்ம எல்லாம் எதை குறிக்குதுன்னு சொன்னால், நம்ம எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம் என்பதை குறிக்கிறது. நான் சொல்கிறது விளங்குதுங்களா? ஒரே பாத்திரத்தில் ஒரே அப்பத்தில் நம்ம எல்லாரும் பிட்டு எல்லாரும் புசிக்கிறோம். அப்போ நம்ம யார் அப்படின்னா ஒரே உடல். அதான் ஒரே உடல் சொல்லிட்டுன்னு. இந்த ஒரே அப்பம் ஒரே உடல், ஒரே ஆகாரம் ஒரே உடல். ஆமென். அல்லேலூயா. சரியா? அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்குள் தான் ஐக்கியங்கள், பண்டம் பரிமாற்றங்கள், பேச்சுவார்த்தைகள், ஜெபங்கள், ஆராதனைகள், கொடுக்கல் வாங்கல்கள் உங்களுக்குள்ளே இருக்குமானால் தேவன் பிரியப்படுகிறார். உங்களை பார்த்து அவர் மகிழ்ச்சி அடைகிறார். உங்களை பார்த்து உங்களை என்ன பண்ணுற? சந்தோஷப்படுற. என் பிள்ளைங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் ஒரு கூட்டமாக என்ன பண்ணுறாங்க? இருக்கிறாங்க. இந்த சிறு கூட்டத்தை பார்த்து தான் பெருங்கூட்டம் பயப்படுமா? கத்திருக்க எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. இந்த சிறு கூட்டம் இருக்கிற வளர்ச்சியை, இந்த சிறு கூட்டங்களுக்குள் இருக்கிற மகிழ்ச்சியை, இந்த சிறு கூட்டங்களுக்குள் இருக்கிற அந்த ஒரு ஒழுமனத்தை பார்த்து தான் உலகம் பொறாமைப்பட்டு, உலகம் பார்த்து, ஐயோ இவங்களை போல என்னால் என்ன பண்ண முடியல, வாழ முடியலையே. ஆமேன். அந்த ஒரு எழுப்புதல், அந்த ஒரு மாற்றம் சபைகளுக்குள் என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு தாங்க உலகம் எங்கும் இருக்கிற சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷம் பூரணமாய் பிரசங்கிக்கப்பட்டதாகும். இதை உணர்ந்து கொண்டு நம்முடைய சபையார், நான் திரும்ப சொல்லுகிறேன், நம்முடைய சபையார் விக்கிரக ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. பேசித்தன விபச்சாரங்கள் செய்யக்கூடாது. கிறிஸ்துவை பரீட்சை பார்க்கக்கூடாது. முறுமுறுக்க கூடாது. ஆண்டுடைய காரியங்களில் வளருவதற்கும் தான் கீழே விழுந்து போகாமல் இருப்பதற்கும் எப்பொழுது என்னவாக இருக்கணுமா? எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அப்படி இருப்போமானால்
தேவன் உங்களை, உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு சொந்தமானவைகளை ஆசீர்வதியாமல் இருக்கவே மாட்டார். 38வது வசனத்தை 32வது வசனம் 33ஆம் வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும், இங்கே என்ன ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? எச்சரிக்கையாக இருங்கள். 2வது, அங்கே 4 என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. அடுத்து சில 3 காரியங்கள் செய்யுங்க. எச்சரிக்கையாக இருங்க. 2வது, பிரியமாய் நடந்து கொள்ளுங்க. 3வது, மற்றவர்களுக்கு இடரல் அற்றவர்களாக இருங்க. புரியுதா? புரிஞ்சவங்க மாத்திர வழியிலே சொல்லுங்கள். 1, என்ன பண்ணுங்க, எச்சரிக்கையாக இருங்கள். நீங்கள் கீழே விழக்கூடாதுன்னா எச்சரிக்கையாக இருங்க. 2வது, இப்போ ஏணி மேலே ஏறிட்டோம், ஏனோ தானே ஏறுவோமா? இல்லை திரும்பி பார்ப்போமா? இல்லை மேலே ஏறணும்னு இன்னும் அடுத்த படி எடுத்து வைப்போமா? இல்லை ஐயோ இன்னும் இவ்வளோ தூரம் இருக்குதா, கீழே இறங்கி ஓடி போடலான்னு கீழே இறங்கி ஓடுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? எச்சரிக்கையாக இருந்து அடுத்த படி மேலே கால் எடுத்து வச்சு அடுத்தடுத்துன்னு போக நம்ம பிரயாசப்படுவோம். அதே போல் உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து, கிறிஸ்து உங்களை ரட்சித்த ரட்சிப்பை குறித்து, இதுவரை உங்களை நடத்தின நடத்திப்பை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். 2வது என்ன பண்ணுங்க, மற்றவர்களுக்கு பிரியமாக என்ன பண்ணுங்க, நடந்து கொள்ளுங்க. மற்றவர்கள் இப்போ நான் பாஸ்டராக இருக்கிறேன், ஒரு ஆமீன் சொல்லுங்கள். நான் என்ன தான் உதாரணம் காட்ட முடியும்? இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு நான் பிரியமாக தான் நடந்துக்கிறேன். இல்லை பாஸ் நடந்துக்கலன்றவங்க மாத்திரம் கையை உயர்த்துங்க. நம்ம தனிப்பட்ட முறையில் 2 பேரும் உட்காந்து சகஜமாக பேசிவிட்டு உங்களுக்கு நான் பிரியமாக நடக்கிறேன்னா இல்லையான்னு அப்புறம் நம்ம பேசிக்கலாம். யாராவது அப்படி இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். உங்களுக்கு எல்லா விதத்திலும் நான் பிரியமாக நடக்கிறேன்னா இல்லையா? அப்படின்னா என்ன? பிரியமாக நடக்கிறேன்னா என்ன? ஃபோன் பண்ணால் எடுத்து பேசுகிறேன்னா நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னாலே பாதி பிரியமாயிட்டார் பாஸ்ட், நம்மளை பிரியப்படுறாரு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பிரியமாய் நடக்கிறது பவுல் சொல்லுகிறார், நான் என் பிரயோஜனத்தை தேடாமல். நாங்கள் எங்களுடைய பிரயோஜனத்தை தேடின்னு இருந்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் உன்னை பார்ப்பேன், மற்ற நாள் உன்னை பார்க்க மாட்டேன், போ நான் ஸ்கூலுக்கு போகிறேன், வேலைக்கு போயிருப்பேன்னா போயிருக்க மாட்டேண்ணா சொல்லுங்கள். நான் எதுக்குங்க உட்காந்துக்கிறேன் வாரந்தோறும்? நான் ஏன் சுய பிரயோஜனத்தை தேடல, பிறனுடைய பிரயோஜனத்தை என்னென்ன பண்ணுறேன் தேடல. ஒரு ஆத்மா வரலன்னா ஃபோன் போட்டால் ஃபோன் எடுக்கலன்னா பல கற்பனை போகுது. என்ன தெரியுமா? ஐயோ ஃபோன் போக மாட்டேங்குது. அவங்க சாதாரணமாக கூலாக இருப்பாங்க, செல்ஃபோன் ரீசார்ஜ் பண்ணாமல், தகவல் சொல்லாமல். இவங்க கூலாக போயிடுவாங்க, கூலாக இருந்துருவாங்க. ஆனால் எங்களால் என்ன பண்ண முடியல, அப்படி இருக்க முடியல. ஐயோ இந்த ஆத்மா இடறிடுமோ, இவங்களை யாராவது வஞ்சகம் இழுத்து மூடுவானோ, சொந்தக்காரன் இழுத்து போயிடுவானோ, பிசாசு இழுத்து போயிடுவானோ, இவங்களை ஏதாவது மதி மயக்கிடுவானோ, நமக்கு என்னவா இருக்குது? ஐயோ ஒரு சண்டையை சொல்லிட்டு போனாங்களே, ஒரு பிரச்சனையை சொல்லிட்டு போனாங்களே, ஒரு போராட்டத்தை சொல்லிட்டு போனாங்களே, ஃபோன் எடுக்கலன்னா அந்த போராட்டம் பிரச்சனை முத்திச்சு போலகுது, அதனால என்னவோ ஆயிடுச்சு போல, நமக்கு பயம் ஏற்படுமா ஏற்படாதா? அப்போ நாங்கள் உங்களுக்கு நான் எப்படி நடந்துக்கிறோம்? பிரியமாய் நடந்து கொள்கிறோம். எப்போ இறங்கி தெரியுமா? அப்பா ஒரு சமாதானமான வார்த்தை இந்த காது குளிர கேட்குற வரைக்கும் எப்படி இருக்குது நம்ம மனசு? படப்படன்னு இருக்குது. அப்போ நாங்கள் உங்களுக்கு பிரியமாய் நடக்கிறது போல, நாங்கள் எங்களுடைய பிரயோஜனத்தை தேடாதது போல, நாங்கள் எங்கள் சுய பிரயோஜனத்தை தேடி அலையாதது போல, அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி, ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு உண்மை உள்ள கிறிஸ்துவ ஊழியனாகட்டும், ஒரு உண்மை உள்ள கிறிஸ்துவ விசுவாசியாகட்டும் தன்னுடைய பிரயோஜனத்தை தேட மாட்டார்கள். அவர்கள் பிறனுடைய பிரயோஜனத்தை தேடி அவர்களுக்கு முன்பதாக நல்ல சாட்சி உள்ளவர்களாக, அவர்களுக்கு முன்பதாக நல்ல ஒரு மதிப்பு மிகுந்தவர்களாக வாழ தங்களை ஒப்பு கொடுத்திருப்பார்கள். ஆமென். அவர் சொல்ற, நான் எங்களுடைய பிரயோஜனத்தை தேடலை, அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் இன்னும் எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இயேசுவை அறியாது இருக்கிறார்கள், அறிந்தவர்கள் இருக்கிறார். இவர்களுக்கு முன்பதாக அவர்களுக்கு வேண்டியவைகளை சொல்லி ஜெபித்து செய்து
ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு நன்மையை காண்பித்து அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல. ஆமேன். எந்த விதத்திலும் பயமாக இருக்குதுங்க. ஆமேன். ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாச்சும் ஒன்று நம்மளை என்ன பண்ணுறக்கூடாது, இவங்க குற்றம் சாட்டி தேவனுக்கு தூரமாக போயிடக்கூடாது என்று நாங்கள் எப்படி பிரியமாய் நடக்கிறோமோ அதே போல் நீங்களும் நடங்க. மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக அவங்க பாரு எப்படி மாறணும். என் எதிர் வீட்டுக்கார் ரசிக்கப்படணும்னா நான் எப்படி இருக்கணும், பிரயோஜனமான ஒரு நபராக மாறணும். ஆமேன். ரெண்டாவது, பிரியமாய் நடந்து கொள்ளுங்கள். மூன்றாவது, நீங்கள் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாக இருங்கள். ஆமேன். சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயாவே. உங்களால் ஒருத்தர் கூட இடரக்கூடாது. ஒரு ஆத்மா கூட என்ன பண்ணக்கூடாது உங்களால். நம்ம ஆளுங்களுக்கு ஒரு பெரிய கெட்ட பழக்கம்னா தெரியுமா, ஒரு கெட்ட சுபாவம்னா தெரியுமா, அவரெலாம் எப்படி இருந்தார், அவரே போயிட்டார். அவங்க மனுஷங்க சிலர்லாம் சொல்லுவாங்க, பாஸ்டரோடு இப்படி இருந்தார், எப்படி ஒட்டிக்கிட்டு இருந்தார், அவரே பின்வாங்கி சபையை விட்டு சபைக்கு வராமல் உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறாரு. அவர் ஏன் வாழ்ந்துட்டுருக்கிறாரு, அவர் ஏன் அப்படி இடரலாக இருக்கிறாரு தெரியுமா, அவருக்குள்ளே இருக்கிற பாவம் அப்படி இருக்குது. நாம் நினச்சிக்கிறோம், இந்த தப்பாக நினைக்க மாட்டிங்களே, அந்த முதலாளியே நின்று போட்டார், அந்த கவுண்டரே நின்று போட்டார், நம்ம ஆளுங்க. அப்போ இவங்கெல்லாம் முதலியார் பார்த்தா சர்ச்சுக்கு வந்துக்கிறாங்க போலகுது, இவங்கெல்லாம் அந்த கவுண்டரை பார்த்தா சர்ச்சுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க போலகுது, வராங்க போல இருக்கு. ஆமேன். இல்லையா? அப்படி தான் நீங்கள் சில இடங்களில் பல இடங்கள் இப்படி தான் போய்ங்குது. யாரை பார்த்து வரல இவங்க, யாரும் கிறிஸ்துவை பார்த்து வரல, கிறிஸ்துவை பார்த்து வரல. யாரை பார்த்து வந்திருக்கிறாங்க, மனிதர்களை பார்த்து வந்திருக்கிறாங்க, உயர்ந்த ஜாதியினரை பார்த்து வந்திருக்கிறாங்க. நீங்கள் யாரை பார்த்து வரணுங்க சொல்லுங்க. மனுஷங்க தங்களுடைய சுபாவத்தினால் பின்மாற்றத்துக்குள் போவார்கள், தங்களுடைய பாவத்தினால் பின்மாற்றத்துக்குள் போவார்கள், தங்களுடைய இச்சையினால் பின்மாற்றத்துக்குள் போவார்கள். கிறிஸ்துவை பார்க்கிற ஒருவரும் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாங்க, பின்வாங்கி போக மாட்டார்கள். இரண்டலையே சொல்லலாமே. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் யாரை பார்த்து வந்திருக்கிறீங்க, நீங்கள் யாரை நோக்கி வந்திருக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கை யாருக்காக இன்னைக்கு இங்கே இருக்கிறது, கிறிஸ்துவுக்காக. ஆமென். கிறிஸ்துவனுடைய சரீரம், கிறிஸ்துவனுடைய இரத்தம் உங்களுக்குள்ள பரிபூர்ணமாக ஒன்றரை கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, கிறிஸ்துவை நாம் பிரியப்படுத்துவதற்காக இங்கே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சபைக்கு வந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவர்களை முன்மாதிரியாக வைத்து மனம் திரும்பி இந்த வனாந்திர வாழ்க்கையில், இது உலக வாழ்க்கை கூட நமக்கு என்ன வாழ்க்கை தான், வனாந்திர வாழ்க்கை. இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த வாழ்க்கை வனாந்திர வாழ்க்கை தான். நமக்கும் இது வனாந்திர வாழ்க்கை தான். வனாந்திரத்தில் எதுவுமே இருக்காது, நமக்கும் எதுவும் இருக்கக்கூடாது. ஆமேன். நமக்கு தேவையானதை தேவையான போது தேவன் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார் என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், அப்படிதான். எனக்கு சாப்பாடு கர்த்தர் கொடுக்குறாரா, ஸ்தோத்திரம். என் போக்குவரத்துக்கு பெட்ரோல் கொடுக்குறாரா, ஸ்தோத்திரம். என் பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு பணத்தை கொடுக்குறாரா, ஸ்தோத்திரம். ஆமேன். வேற எதுக்கு நான் கவலைப்படணும்? இந்த வனாந்திர வாழ்க்கையில் அதனதின் காலத்தில் அந்தந்த தேவை தேவன் சந்திக்கிறாரா, ஸ்தோத்திரம். ஆமேன். அப்படித்தானே போயிட்டு இருக்குது, அப்படித்தானே போயிட்டு இருந்தாங்க இஸ்ரவேல் மக்கள். வனாந்திரத்தில் போகும்போது தண்ணி வேணும்னு போய் தண்ணி கொடுத்தாரு. மண்ணாவே சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சுன்னு முறுமுறுத்தாங்க. உடனே என்ன பண்ணார், கறி கொடுத்தாரு. கறி கொடுத்தும் திருப்தி ஆச்சா? நம்ம ஆளுங்களுக்கு ஆகாது. இன்னும் வேணும். சொல்லுங்க, என்ன வேணும்? இன்னும் வேணும். அடுத்தடுத்து நமக்கு லிஸ்ட்டே வந்து சாகிற வரைக்கும் ஓயாது. நம்ம லிஸ்ட்டு சாகிற வரைக்கும் என்ன பண்ணாது, எனக்கு போதும்னு என்னைக்காச்சும் நிறுத்துறோமா? என்னைக்காச்சும் போதும் ஆண்டவரே நிறுத்துறோமா? இல்லை. பத்தலை 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 பத்தலைன்னே உயிரும் போடுது. அப்போ எப்போ தான் மனுஷனுக்கு பத்தம்?
மன ரம்மியம் எப்போ வருதோ அப்போ தாங்க பத்தும். போதும் ஆண்டவரே, எனக்கு தினமும் நீங்கள் கொடுக்குறதே போதும் ஆண்டவரே, நீங்கள் இருக்க எனக்கு என்ன ஆண்டவரே கவலை. ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க, நீங்கள் இருக்க எனக்கு என்ன ஆண்டவரே கவலை. எனக்கு வழி காட்டுறீங்க, எனக்கு வேண்டியதை கொடுக்குறீங்க, எனக்கு வேண்டிய நன்மையை கொடுக்குறீங்க, நான் உங்களுக்கு முன்னாடி நிற்கிறேன், எனக்கு வேண்டியதெல்லாம் நீங்கள் எனக்கு தந்துட்டு இருக்கிறீங்க. நான் எதுக்கு கவலை பண்ணணும், நான் எதுக்கு முறுமுறுக்கணும், நான் எதுக்கு இது இல்லை அது இல்லைன்னு மற்றவங்கிட்ட சண்டை போடணும். ஒரு ஆமென் சொல்லுங்கள். கத்துருக்க இந்த மனைவி இருக்கிறாங்க, 11 வருஷமே அவங்க கூட வராங்க, என்னைக்காச்சும் அவங்ககிட்ட இது இல்லைன்னு சண்டை போடுறேன்னு கேட்டு பாருங்கள். இன்றைக்கி நிறைய பேர் சண்டை போட்டுங்கிறாங்களே, அது தெரியுமா உனக்கு? பொம்பளைங்க கிட்ட இன்னாடி எத்துன்னு வந்த அதுவா இப்போ தான் புரியுது போலுக்குது. கேள்வியாகி கட்டையில் போகும்போது நேரத்தில் கூட பரிசு சண்டை போடுறான் வெளியில் இல்லை. இவளுக்கு லாந்தாலாம் பண்ணல, கட்சி வரலாம். ஆவேல் உள்ளலாம் சில இதெல்லாம் இறங்கி சொல்லலாம், சிரிப்பீங்க, ரொம்ப துக்கமும் படுவீங்க, அப்படிலாம் பண்ணிக்கிறாங்க. ஆமேன். நேற்று கூட எங்கள் மனைவி கிட்ட சொன்னேன், நீ நல்லா பத்து தூக்குமா, சாப்பாடுலாம் செஞ்சுக்கிறேன், பாத்திரம் நல்லா படிக்கிறேன், கழுவிக்கிறேன், துணியெல்லாம் துவச்சிக்கிறேன், நீ 10 ரூபா. பாவம் எல்லையே நம்பி வந்துட்டேன், சாவர வரல யார் பார்த்துக்கலாம், நான் தானே உன்னை பார்த்துக்கணும். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரில. ஆனால் என்ன பண்ணிக்கிறான், எப்பா ஒரு அடிமை சிக்கிச்சிரா, சாவர வரைக்கும் என் காலை கழு, என் காலை பிடி. ஆமேன். எதனா இல்லைனா போ எத்துன்னு வா. எங்கே போய்யா? அவங்க அப்பா மண்டையை போட்டு சேர்த்து 10 வருஷம் ஆகும். அங்கே போய் எங்கே எத்துன்னு வருது? என்ன இருக்குது, என்ன இருக்குது? யாரை நம்பி வந்தா? பொண்டாட்டி. ஆமேன். உன்னை நம்பி அல்லவா வந்தாங்க, அவங்கள நீங்கள் தானே பார்த்துக்கணும், எல்லாத்தையும் நீங்கள் தானே செய்யணும். ஆமேன். இதான் எங்கள் மனைவி சொல்லு, நீ போட்டுக்கிற ட்ரெஸ் யார் எடுத்து கொடுத்தது? ஏசு எடுத்து கொடுத்தாருன்னு சொல்லக்கூடாது. ஆமேன், அல்லேலூயா. இதில் வேறு சில நேரங்களில் சில கேள்விகள், ஒரு நல்ல நாள் தானே, கல்யாண நாள் தானே, என்ன எனக்கு செஞ்ச, என் பர்த்டே தானே, எனக்கு என்ன பண்ணேன், நோ 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 கேட்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் நம்புங்க, ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறது சகோதரம், கர்த்தர் எனக்கு தந்தவை இல்லை, என்னை என்னை சுற்றி இருக்கிறவங்க நான் என்ன பண்ணுவேன், நல்லபடியாக நான் என்ன பண்ணுவேன், பார்த்துப்பேன். சொல்லுங்கள், பார்த்துப்பீங்களா? அல்லேலூயா. உங்களை சுற்றி இருக்கிற நல்லபடியாக பார்த்துங்க, உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களை அன்பாய் வச்சுக்கோங்க, அவங்களோட கூட என்ன பண்ணாதீங்க, கசந்து கொள்ளாதீங்க, அவங்கள என்ன பண்ணாதீங்க, வம்புக்கு இழுக்காதீங்க. பாவம் ஏதோ அதால் முடியாதனால தான் உன்னை ஒட்டிங்க கிடக்குது. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேறீங்க. முஞ்சாயா உன்னை ஒட்டிங்க இல்லைன்னா அது இல்லை போல் கொடை பிடிக்கும். நான் மாதந்தோறும் எவ்வளோ சில வீட்டில் அதெல்லாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் ஒருத்தர் நல்லாவே என்ன பண்ணிக்க மாட்டுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பல மாதங்கள் ஆகுது. நான் சம்பாதிக்கிறேன், நீ சம்பாதிக்கிற, போடா உனக்கு எனக்கு என்ன கிடைக்குது, சும்மா ஏதோ டெம்பரவரியாக நீ புருஷன் நான் மனைவி அப்படின்னு எல்லாம் ஒன்று தானே, சரி மனைவி வாழ்ந்துக்கிறோம். ஆமேன். ஒன்று தானே. ஆமேன். அப்போஸ்தலருடைய உபதேசம் நமக்கு தேவை. எல்லாவற்றையும் ஒருமித்து வைத்து அவர்கள் என்ன பண்ணாங்களா, வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆமேன். கர்த்தருக்கு என் மனைவி குறித்து சாட்சி சொல்லணும்னா, 10 ரூபா கூட யாராவது கொடுத்தாங்க நான் சாட்சி சொல்லுவேன், எத்தனை வந்து என் கையில் கொடுக்காம ஒரு நாள் கூட இருந்ததே கிடையாது. அல்லேலூயா. வந்த உடனே எத்தனை வந்து, அப்பா இவங்க எத்தனை கொடுத்தாங்கப்பா, அப்பா இந்த சிஸ்டர் வந்தாங்க ஜோம் பண்ணாங்கப்பா, காணி கொடுத்தாங்கப்பா. அல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்கு நான் உண்மையாக இருக்கிறத அவங்க பார்க்குறதுனால அவங்க எனக்கு எல்லாத்துலையும் உண்மையாக இருக்கிறாங்க. அதுதான் நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். ஆமேன். அல்லேலூயா. அதனால அவங்க என் கூடவே இருக்கிறாங்க, நான் சொல்கிறது கீழ்ப்படுகிறாங்க. போகாதனா போகாத, ரைட், உட்காருனா உட்கார். அதுக்காக நீங்கள் நினச்சிடக்கூடாது பாஸ்போர்ட் ரொம்ப அடிமைப்படுத்தி வச்சுங்கிறது. நோ நோ நோ. செவி சாய்ப்பது, அவர்களுக்கு உண்மையான ஒரு வாழ்க்கையை காண்பிப்பது யார்? நாம் என்ன பண்ணிக்கிறோம், நம்முடைய எரிச்சலினால், நம்முடைய கோபத்தினால், நாம் செய்ய வேண்டிய கடமைகளை சரியான விதத்தில் செய்து நிறைவேற்றாததுனால நம் குடும்பங்களுக்குள்ள பல விதங்களில் என்ன வருது, குழப்பங்களும் சண்டைகளும் பிரச்சனைகளும் கூக்குரலும், வீட்டுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் சத்தம். எங்கள் வீண் வார்த்தை எதுக்கு, வீணான கதை நமக்கு எதுக்கு, வேண்டாத சவகாசம் நமக்கு எதுக்கு? ஆமேன். புரிஞ்சுதா? பிரியமாக நடக்கிற வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். அடுத்து வசனம் சொல்லுகிறது, கடைசியாக
இடரலற்றவர்களாய் இருங்கள். ஆமேன். இடரல்னா என்ன தெரியுங்களா? மற்றவங்களுக்கு தொந்தரவாக இருக்கிறது. என்னவா இருக்கிறது? தொந்தரவாக இருக்கிறது. பெத்த பிள்ளைங்க, டே எல்லாம் கவனிங்கடா, அப்பா அம்மாவுக்கு எந்த விதத்தில் என்ன வரக்கூடாது சொல்லுங்க, என்ன வரக்கூடாது? நீயா சொல்கிற பதில் அது. இடரலாக இருக்கக்கூடாது. இது ஏன்டா பெத்தன்ற மாதிரி மனசுக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. ஐயோ, இதை உன்னை பெத்ததுனால் என் உள்ளம் பொங்குகிறது, என் உள்ளம் பொங்கி 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 வழிகிறதா இது பத்து கிடக்குது. ஆமீன், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடரலற்ற ஒரு வாழ்க்கை. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது, அவங்கள தொந்தரவுப்படுத்தவே கூடாது. ஆமேன். இன்றைக்கி ரொம்ப டார்ச்சர் பண்ணினே இருக்கிறது, தொந்தரவு பண்ணினே இருக்கிறது. எப்போ பாரு ஏதாச்சும் ஒன்று சொல்லி என்ன பண்ணுறது, தொந்தரவு பண்ணுறது. இடரலற்றவர்களாக இருக்குது. இவர் சொல்கிறார், கிரேக்கருக்கும் யூதருக்கும். ஏன்னா இவரை சுற்றி பாரம்பரிய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, இவரை சுற்றி கிறிஸ்துவை சரியான முறையில் அறியாதவங்க இருக்கிறாங்க, கிறிஸ்துவே தெரியாதவங்க இருக்கிறாங்க, தேவனுடைய சபை இருக்கிறது. இப்போ இவர் சொல்கிறாரு, என்னை குறித்து நான் எந்த இடத்துக்கும் யாருக்கும், பேதுருக்கோ யாக்கோபுக்கோ அல்லது சதுசேயருக்கோ பரிசேயருக்கோ வேதபாரருக்கோ தேவனுடைய சபைக்கோ என்னால் என்ன கிடையாதுங்க, டிஸ்டர்பே கிடையாது, என்னை விட்டுருங்க. கர்த்தர் என்னை அழைத்த ஊழியத்துக்கு என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கர்த்தர் அவருக்கு கொடுத்த ஊழியத்தில் அவர் ஓடிட்டே இருக்கிறார். என்ன ஒரு பாக்கியம். அதனால தான் பவுலால் அடுத்த வசனத்தில் சொல்ல முடியுது, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுவர்கள் ஆகுங்கள் என்று சொல்ல முடியுது. ஆமேன். சில காரியங்களை என்னால் கூட சொல்ல முடியும், பல காரியங்கள் எனக்கு தெரியல. சில காரியங்கள் என்னை நீங்கள் பின்பற்றலாம், தாராளமாக என்னை பின்பற்றலாம். ஆமேன், அல்லேலூயா, ஆமேன், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லத்தக்க அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையானது, நம்முடைய பேச்சானது, நம்முடைய நடத்தையானது, நம்முடைய பார்வையானது, நம்முடைய பழக்க வழக்கமானது, நம் நடந்து கொள்கிற முறைகளானது காணப்படுமானால் அந்த மனிதன் தான் பாக்கியமான மனிதன். அவனை குறித்து கர்த்தர் சொல்கிறார், பிரியமான பிள்ளை. ஆமேன், அல்லேலூயா. சொல்லுங்கள், எத்தனை நடந்து கொள்ளாது, எத்தனை நடந்து கொள்ளலாம், நடந்துக்கணும். 4 காரியங்கள் உங்களிடத்தில் இருக்காமல் இருக்கணும். ஒன்று, விக்கிரகாராதனையாக்காரர் ஆகாதிருங்கள், வேசித்தனக்காரர் ஆகாதிருங்கள், கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருங்கள், முறுமுறுக்காதிருங்கள். எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையாக இருக்கணும், பிரியமாய் நடந்து கொள்ளுங்கள், பிரியமாய் நடந்து கொள்ளுங்கள். 3வது, இடரலற்றவர்களாய் இருங்கள். இப்படி வாழ்வோமானால் இந்த வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயமாக பரலோக வாழ்க்கை இது பூலோகத்திலே உங்களுக்கு கொடுத்துருவார். ஆமென், அல்லேலூயா. நமக்குள்ளே இப்படிப்பட்ட சுபாவங்கள் வேண்டாம். நம் கிறிஸ்துவை பின்பற்றுவர்களாக இருப்போம். இயேசுவின் வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நீங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், பகல் வேளையிலும் ஆண்டவரை கேட்ட வார்த்தையின்படி இவர்களை வாழ்வதற்கு இவர்களை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் இவர்களை நடத்துங்கப்பா. இவர்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் விக்கிரக ஆராதனை செய்யாதவர்களாய் மாற்றும். ஆண்டவரே வேசித்தன விபச்சார பாவங்கள் ஒன்றும் இல்லாதவர்களாய் மாற்றும். ஆண்டவரே கிறிஸ்துவை பரீட்சை பாராமல் இருக்க கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே இடரலற்றவர்களாய் காணப்படட்டும், முறுமுறுக்காது இருக்கட்டும். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் பிரியமாய் உமக்கு முன்பாக பிரியமாய் நடந்து கொள்ளட்டும். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் உம்முடைய வார்த்தையில் நடந்து கொள்வதற்கு எச்சரிக்கை உள்ளவர்களாய் வாழ்வதற்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்களாய் காணப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பந்தியில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இந்த பாத்திரத்தினுடைய மேன்மையை இவர்கள் உணரத்தக்கதாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமையெல்லாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்ம எல்லாரும் முழங்கால்